ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டே 5 சாரி டே 6ஓட ஃபஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின். ஸோ அது ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஐ தான் இருக்குது. சாரி டேட்டா இன்டர்பிரேஷன் தான் இருக்குது. டிஐ டேட்டான்னு டேட்டா சஃபிஷியன்சி தான் இருக்குது. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னா ஸ்கீம் ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வருஷம் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பிரின்சிபலும் இல்லை. அப்போ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, எவ்வளோ இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா, சாரி எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா பிரின்சிபல் இல்லை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போதாது. ரெண்டாவது காம்பவுண்டர் சொல்லி பீயிங் த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட ஸ்கீமில் உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு பிரின்சிபல் தான் கிடைக்கும். அப்போ அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது தனியாக. மூணாவது அப்போ ஏயையும் பியையும் கனெக்ட் பண்ணி டேட்டா இருக்குது. அப்போது அந்த மூணையும் கனெக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்குமா? ஆமாம் கிடைக்கும். ஏன்னா பியில் உள்ள டேட்டாவில் எனக்கு அதோட பிரின்சிபல் என்னன்னு தெரியும். தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பியோட பிரின்சிபலும் ஏயோட பிரின்சிபலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட பிரின்சிபல் தெரியும். அப்போ அதை வச்சு ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு மூணுமே தேவை. அவ்வளோதான் ஆன்சர். மூணுமே தேவை தான் ஆன்சர். சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஆன்சர் வருமானு பார்த்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரேஷியோ கொடுத்தாங்க 2:1ன்னு சொல்லி. இப்போ இல்லை டோட்டல் இது சாரி ஃபர்ஸ்ட் இதில் ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு டோட்டல் இது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அடுத்ததில் என்ன கொடுத்தாங்க, 60 மில்லி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் வாட்டரை ஆட் பண்ணி, அதனால ரேஷியோனா தான் 1:1. இதில் எனக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அப்போ ஃபர்ஸ்ட்டும் ரெண்டும் போதும். அப்போ நமக்கு மூணாவதை கம்பேர் பண்ணோம், அதாவது ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் போதுமா அப்படின்ற மாதிரி. அடுத்து என்ன சொல்றாங்க, அதே 2:1ல நான் என்ன பண்ணேன், 120 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணேன். அப்படி ஆட் பண்ணனால மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்னமோ தான் 40 லிட்டர் கம்மியாக 40 மில்லி கம்மியாயிருது. அப்போ இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியும். எக்ஸ் போட்டு எழுதி சால்வ் பண்ணால் இதுவுமே ஆன்சர் வரும். அப்போ என்ன சார், எனக்கு ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நெசசரி, 2ம் 3யும் ஈதர் ஆர். ஒன்று 2 கூட சேர்ந்தாலும் எனக்கு ஆன்சர் வரும், 3 கூட சேர்ந்தாலும் ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே தேவை தான். மூணாவது எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மார்க்கெட் ப்ரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணாங்க. ஸோ அது இண்டிவிஜுவல் டேட்டா, இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி ப்ராஃபிட் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ ரூபாய் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம், 3 தனித்தனியாக இருந்தால் சால்வ் பண்ண முடியாது, 3 சேர்ந்து இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். எப்படி, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நான் 50% அதிகமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 11.1% டிஸ்கவுண்ட் கொடுக்கேன். அப்போ 9/8. இதால் எனக்கு என்ன ஆகுது, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 40 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கேன். இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எனக்கு சால்வ் பண்ண வேண்டாம், எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எல்லாமே சேர்ந்தால் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் வெறும் டிஸ்கவுண்ட்டையும் காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி மட்டும் எடுத்தேன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் கிடைக்கும், காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது. அப்போ ப்ராஃபிட் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த இதுக்கு ஆப்ஷன் டி எல்லாமே சேர்ந்து தான் தேவை. நாலாவது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும், நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ட்ரெயின் லென்த்து கொடுத்துட்டாங்க. த டைம் டேக்கன் ட்ரெயின் லென்த் ஆஃப் 280 மீட்டர், ட்ரெயினோட லென்த்தை கொடுத்துட்டாங்க. அது பிளாட்ஃபார்மை கிராஸ் ஆகுது. பிளாட்ஃபார்மை கிராஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் கிராஸ் ஆகிருக்கும். எவ்வளோ நேரம்? 14. இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, ஏன்னா ஸ்பீடு இல்லை. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு மென்னை கிராஸ் பண்ணுறாங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் 7 செகண்ட். அப்போ எனக்கு அது என்னது, இதில் டிஸ்டன்ஸ் இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் இதில் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது ட்ரெயினோட லென்த்தை தான் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மென்னை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரெயினோட லென்த்தை தான் நமக்கு கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு பிளாட்ஃபார்ம் எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக 280/77 போட்டோன்னா 40 மீட்டர்/செகண்ட் வரும். அதை வச்சு நமக்கு என்ன ஸ்பீட் தெரிஞ்சிருது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஸ்பீடுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் போதும். அப்போ தேர்ட் இது பார்க்கும். தேர்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டனலை கிராஸ் ஆக எனக்கு 80 மீட்டர் டனல் கிராஸ் ஆக
12 செகண்ட் ஆகுது. 80 மீட்டர் டனல். என்ன ட்ரெயின்? அதே ட்ரெயின் தான் இருக்கும். அப்போ 280 + 80 என்ன வரும்? 12 செகண்ட்ஸ். கரெக்டா? 280 + 80 12 செகண்ட். ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு வேல்யூ இதை வச்சு நம்ம தனியாக கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு எனக்கு தனியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஆப்ஷன் 3யும் வருது. அப்போது 1 வந்து நெசசரி, 2 ஆர் தேர்ட் அப்படின்றதான் நமக்கு ஆன்சர். 1 தான் நெசசரி, அதான் பேஸாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 15/2. இதை மட்டும் தனியாக வச்சு பண்ண முடியுமா? முடியாது. அடுத்து ஏயும் சியும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க எஃபிஷியன்சியோட ஆவரேஜ். அப்போ டோட்டல்னா என்னது? ஏயும் பியும் சேர்ந்து 5 இருக்கும், 5 எஃபிஷியன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் 20/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்தே நமக்கு என்னது? டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு ஏயும் சியும் சேர்ந்து இருக்கு, இங்கே பியும் சியும் சேர்ந்து இருக்கு. அப்போ இல்லை டோட்டல் ஒர்க்குன்னு நான் சொல்லி கண்டுபிடிச்சேன்னு வைங்களேன். இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 60ன்னு வரும். ஸோ இங்கே 60 வரும்னா இங்கே 9 எஃபிஷியன்சி வரும், இங்கே எனக்கு 8 எஃபிஷியன்சி வரும். ஸோ 2 ப்ளஸ் பண்ணால் 17. இப்போ எனக்கு ஏபியோட எஃபிஷியன்சி வந்து 5, ஏயும் பியும் சேர்ந்துன்னா எனக்கு 5 எஃபிஷியன்சி இருக்காங்க அப்படின்னா சியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? மைனஸ் பண்ணால் தெரியும். மைனஸ் பண்ணும்போது எனக்கு 12 அப்படின்னு தருது. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி 6. அப்போ சியோட எஃபிஷியன்சி 6னா இவங்க ஏயோடது 2, சியோட எஃபிஷியன்சி 6னா பியோடது 3. அப்போ எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? அப்போ எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா, அவங்களோட டோட்டல் டைமும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ஆல் டேட்டா டு வெதர் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஓகே, ஒரு டைம் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். இது மட்டும் நான் ஆன்சர் செக் பண்ணலை. ஃபுட்பால் இருக்குது. இன்னொரு ஸ்கூலில், சாரி, எல்லா ஸ்கூல்லையும் என்ன செய்கிறாங்க? ஃபுட்பால் விளாடுறாங்க, அதே மாதிரி கிரிக்கெட் விளாடுறாங்க, அதே மாதிரி ஹாக்கி, 3 கேம் விளாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹாக்கின்னு விளாடுறாங்க. எனக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஃபுட்பால் விளாடுறவங்கள பர்சன்டேஜில் கன்வே பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை பேர் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏல வந்து 300 பேர், பியில் 250, சியில் 450, டியில் 725, 150 சொல்லி கொடுத்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் பட் இந்த ஃபுட்பால் அண்ட் ஹாக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ எனக்கு ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் இருக்குது. அது 100x எடுத்தேன்னா ஃபுட்பால் ஏல வந்து என்ன இருக்கும்? 20x, இவங்க 15x, 30x அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஃபுட்பால் தான் கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லலாம்? ஃபுட்பால் இஸ் மோர் தேன் த ஹாக்கி. அப்போ நமக்கு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒன்னோட இன்னொன்று கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஏக்கும் பிக்குமான வித்தியாசம் 20 அப்படின்னா பியோட வேல்யூ ஏ எவ்வளோ 20 கம்மியாக இருக்கும், ஆர் ஏயோட வேல்யூ பியை விட 20 அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அசம்ஷன் பண்ண தெரியணும். அப்போ எனக்கு ஹாக்கி எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஃபுட்பாலை விட 20 பேர் கம்மியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஏஐ பேஸ் பண்ணி சொன்னேன். அப்போ அதே மாதிரி ஹாக்கி ஃபுட்பாலை விட 50 பேர் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எதுக்கு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்தது ஒரு டேட்டா கொடுத்தது ஏஐயும் பிஏயும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னது? கிரிக்கெட். கிரிக்கெட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஆவரேஜாக 135. அப்போது டோட்டல் எவ்வளோ வரும்? இன்ட்டு 2 பண்ணணும். இன்ட்டு 2 பண்ணால் 270. அப்போது ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண எனக்கு என்ன வரும்? டோட்டல் வேல்யூ. எனக்கு கம்பேரிசன் என்னது? ஏபி சேர்ந்து இருக்கனால ஏபி சேர்ந்து ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ ஏபி சேர்ந்து ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 15, 15, 30, 20, 20, 40. அப்போ 70x. -20 -50னா -70. கிரிக்கெட் எவ்வளவு? +270. அப்போ இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்?
ஓவரால் ஏபியில் உள்ள குவான்டிட்டி வந்துடும். அதாவது நான் என்ன பண்ணிட்டேன், கிரிக்கெட்டு 70 பேர் வரும். ஸோ இந்த கேல்குலேஷன் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து ஏபி சேர்ந்து பார்க்கணும் அப்படின்றது தெரியணும். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுனா குயிக். அதே மாதிரி ஃபுட்பாலில் வந்து ஹாக்கி எடுக்க தெரியணும். எல்லாமே ஒரே வேரியபிளாக இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் பேஸ் பண்ண முடியுது அப்படின்றனால. ஓகேங்களா? ஓகே, இப்போ போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 2 தான் ஸ்பிட் அப் ஆகுது. ஸோ ஸ்பிட் அப் ஆகுதுனாலே நம்ம அது கரெக்டாக நோட் பண்ண தெரியணும். சியில் உள்ள கேர்ள்ஸு பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் கிரிக்கெட். அப்போ கிரிக்கெட் எத்தனை பேர் இருக்காங்க சியில்? G2, கேர்ள்ஸ் D. ஓகே, பாய்ஸ் வந்து 24x இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 5x. அதேமாதிரி அப்போ y + 5x = 105. அப்போ மைனஸ் பண்ண என்ன ஆயிரும்? ஒய் கேன்சல் ஆயிரும். இங்கே 19x = 95. அப்போ x = 5. அப்போ எனக்கு என்ன தருது? மெயில் எவ்வளோன்னு தெரியுதா? எனக்கு என்ன கேட்குறாங்க? மெயில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மெயிலோட எண்ணிக்கை 120 வரும். அண்டர்ஸ்டாண்டிங் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதுவும் ஒரு கொஸ்டினை ஒரு வாட்டி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அந்த மாதிரி பண்ணாதான் டைம் சேவ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆவரேஜ் வெயிட்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை தான்? ஹாக்கிலே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ரீ தான். ப்ராக்கெட்லேயே சொல்லிட்டாங்க 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து 40 கிலோ உள்ளவங்க, இன்னொரு 48 கிலோ ஆவரேஜாக இருக்கவங்க. ஓவராலாக 2 சேர்ந்து ஆவரேஜ் வெயிட் என்னன்னா ஆவரேஜும் கொடுக்காம டோட்டலும் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆவரேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்? டோட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணணும். நமக்கு ஹாக்கி எதில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க? ஏல உள்ளவங்க தான். அப்போ 80னா சிறு கேன்சல் ஆயிரும். 8 பண்ணால் 4 8 4 6 46. ஓகேங்களா? ஸோ 46 கிராஸாக மைனஸ் பண்ணால் 2 எவ்வளோ வரும்? 6 ஸ்பிட் ஆகும். சிம்பிளிஃபை பண்ணால் 1:3. அப்போ எனக்கு என்ன தருது? ஹாக்கியில் 80 பேர் இருக்காங்கன்னா × 20 20:60 அப்படின்னா ஸ்பிட் அப் ஆகும். இப்போ எனக்கு என்ன இருக்காங்க? 2க்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 40. ஆப்ஷன் சி. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. எட்டாவது எஃப்னு சொல்லி புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்து எவ்வளோ ஃபுட்பால் பிளேயர் இருக்காங்களா? எஃப்ல உள்ள ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லி கேட்பாங்க. ஃபுட்பால் ஹாக்கி சேர்ந்து எவ்வளவு? 100 பியில். அதே ஒயில் வந்து என்னது? கிரிக்கெட்டும் டிஃப்ரெண்ட். சிக்கும் ஈக்கும் கிரிக்கெட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சொல்லி கேட்பாங்க. 130 சிக்கும் ஈக்கும். ஆமாம். அடுத்து இசட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஏக்கும் சிக்கும் உள்ள ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹாக்கி. ஏக்கும் சிக்கும் ஆவரேஜ் வந்து என்னது? 90 வரும். 180/2னா 90. ஓகே, இப்போ இந்த ரிலேஷன் எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஒய் இசட்னு தான் இருக்குது. அப்போ நான் அதை பேஸ் பண்ணியே போடுறேன். எக்ஸு என்னவா இருக்கும்? லெஸ் தென் ஒய். அதே மாதிரி இது கிரேட்டர் தென் இசட். இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இது 100 130 90. அப்போ ஆப்ஷன் டி. ஓகே, இல்லை ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாதிரி லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சாரி, என்னென்ன கரெக்டுன்னு சொல்லி. ஹாக்கிக்கும் கிரிக்கெட்டு ஹாக்கிக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஈல கிரிக்கெட் வந்து என்னது? 70:50. ஹாக்கி வந்து 30 ரேஷியோ எடுத்தால் 7:3. ஆப்ஷனில் இருக்கா? தப்பு. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் ஸ்கூல் சி இஸ் 1/3 ஆஃப் ஃபுட்பால். ஃபுட்பால் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா டோட்டல். சியில் எவ்வளோ டோட்டல் இருக்காங்க? 450. அதில் ஃபுட்பால் 150. 1/3 இருக்காங்க. ஆமாம், 1/3 பார்ட் தான் இருக்காங்க. கரெக்டு. அப்போ செகண்ட் மட்டும்தான் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் எதாவது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆனால் அந்த சீரீஸ் வந்து பார்க்கல. நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வெறும் மேக்ஸ் ஆப்டிடியூட் அப்ளிகேஷன் சம் மட்டும் உங்களுக்கு சால்வ் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.